வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர் போல்ட்டில் வந்து ஷார்ட்னு ஒரு மாடல் வாட்ச் வந்திருக்கு. ஷார்ட் ஓகேவா. இது வந்து கேமரா ஸ்பெசிஃபிக் வந்து இருக்கிற மாடல் வந்து இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேன், இதில் 2GB 16GB வேரியண்ட் ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ 2GB 16GB வேரியண்ட்டு, இன்னொன்று வந்து 4GB 64GB வேரியண்ட்டு. மோராலஸ் வந்து ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் வரும். இதுவும் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இப்போ 3000 ரூபா வந்து ப்ரைஸஸ் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் என்ன அப்படின்னா 299 அதான் 299 தான் வரும் ஆஃபர் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இருக்கு வாட்சு, பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. வித் கேமரா ஆப்ஷன், இது க்ரௌனு ஓகேவா. இது வந்து சிம் கார்டு வந்து போடுற ஆப்ஷன், அந்த ஸ்லாட். இது சிம் கார்டு போடுறதுக்காக வந்து தனியாக வந்து பாக்ஸ்லேயே வந்து ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க ஓகே. இந்த டூலை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓப்பன் ஆகுது. அதுலேயே ஒரு கேபிள் கொடுத்துக்கிறாங்க, சார்ஜிங் கேபிள் கொடுத்துக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு சார்ஜிங் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஒரு சில சார்ஜர் வந்து மேக்னெட் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்கும் ஓகேவா. இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது ஓகேவா. நம்மளோட சார்ஜர் வந்து போட்டுக்கலாம். பட் வந்து போடுற சார்ஜர் வந்து 15 வாட்ஸு அது மாதிரி பிலோ 25 இருக்கிறது வந்து போடுங்க. ஏன்னா அப்படின்னா 25 மேலே போட்டோம் அப்படின்னா இதோட பேட்டரிக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஓகேவா. ஸோ வாட்சஸை பொறுத்தவரை வந்து கேஜெட்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து வாட்சஸ் பொறுத்தவரை நீங்கள் சார்ஜர் வந்து கம்மியான சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுங்கள். வாட்ச் கம்மியாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ஓகேவா. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இதை ஆன் பண்ணி வந்து செக் பண்ணலாம். மாடல் பார்க்கவே ரொம்ப ஸ்டைலாக இருக்குது ஓகேவா. இதில் க்ரௌண்டை வந்து ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது, அழகாக இருக்குது ஓகேவா. இது வந்து ஆஃப் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் ரீபூட் கேட்கும் உங்களுக்கு ஓகேவா. அது வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் எதை மாதிரி இருக்குன்னு அப்படின்னு கேட்குது, அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது வந்து டயல் பண்ணுற பட்டன். டயல் மேலே உள்ளதை அழுத்தினீங்கன்னா கான்டாக்ட் டயல்ஸ் இது அதெல்லாம் வரும் ஓகேங்களா. இதில் டயல் பண்ணதுன்னா நம்ம வந்து சிம் கார்டு கண்டிப்பாக போட்டு இருக்கணும். ஏன்னா சிம் கார்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து டயல் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், டயல் பண்ணால் கூட வந்து இன்செட் சிம் கார்டு தான் வரும், டயல் பண்ண முடியாது ஓகேவா. அடுத்து வந்து இந்த பட்டன் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருந்து ஸ்க்ரால் பண்ணும்போது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டரி பெர்சன்டேஜ் காட்டுது ஓகேவா. இன்னொன்று வந்து சிம் கார்டு அதில் போட்டிருக்கா இல்லையான்னு வந்து காட்டுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது என்ன அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு QR கோட் காட்டும். அப்ளிகேஷன் நேம் வந்து ஃபயர் போல்ட் ஃபிட் ஆப்னு வரும் ஓகேவா. இல்லை FB ஆக்டிவ்னு வரும். ரெண்டில் ஏதாவது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுதான் சிம் கார்டு ஆப்ஷனு. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சிம் கார்டு கண்டிப்பாக போட்டால் கால் வந்து நீங்கள் பேசிக்கலாம் ஓகேவா. அது இல்லைனா கால் கண்டிப்பாக நீங்கள் பேச முடியாது. நார்மலாக வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு கால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா. ஆனால் கால் வந்து நீங்கள் வந்து டயல் பண்ண முடியாது, கால் ரிசீவ் பண்ண முடியாது, ஈவன் கால் கட் பண்ண கூட முடியாது உங்களால். நோட்டிஃபிகேஷன் மட்டும் காட்டும். இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மேலேருந்து டவுன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏர்ப்ளேன் மோடு ஓகேவா, நெட் ஆப்ஷன், லொக்கேஷன் ஆப்ஷன், அதை ப்ளூடூத் ஆப்ஷன், வைஃபை இது எல்லாமே இருக்குது. இது வந்து 4G மோடு. இது வந்து எப்போவும் 4G மோடில் இருக்கணும். இது 4G மோடில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா சிம் கார்டு போடும்போது ஒர்க் ஆகும். இது வந்து க்ளீனர் ஆப்ஷன் ஓகேவா. இதில் இன்டர்னல் மெமரி நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு 216 இருக்குது, அதே மாதிரி 464 இருக்குது. ஒரு நல்ல ஆப்ஷன் இது ஓகே. இதை தவிர வேறு என்ன இருக்குது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே க்ரௌன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இதில் வந்து வைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது ஃபோனு, கான்டாக்ட் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஆட் கான்டாக்ட் கூட சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேவ் பண்ணால் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு தனியாக வந்து கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணும்போது ப்ளூடூத்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி விசிஎஃப் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா, விகார்ட் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு
செட்டிங்ஸு, எஸ்எம்எஸ்ஸு இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டும். ஓகேவா? செட்டிங்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. நெட்வொர்க் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஒய்ஃபை வந்து அதிலே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூடியூப் கூட பார்க்கலாம். ஓகேங்களா? நெட் கனெக்ட் இது மூலியமாக கூட பண்ணிக்கலாம். சிம் கார்டு போடாமல் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்ப்ளேன் மோடு இருக்குது இதிலே. ஓகேவா? சிம் கார்டு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹாட்ஸ்பாட் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணது இல்லை. ஓகேவா? நீங்கள் எங்கேயும் சிம் கார்டு போட்டிருக்கீங்க, ஹாட்ஸ்பாட் வந்து இதில் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனுக்கு கூட கனெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ணலை. நீங்கள் பார்த்துக்கங்க. ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, ப்ளட் ஆக்சிஜன் லெவல் இருக்குது, ஸ்லீப் மானிட்டர் இருக்குது. ஓகேவா? ப்ரீத் ட்ரைனிங்னு இருக்குது. இதில் ப்ரௌசர் கூட இருக்குது. இன்கேஸ் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரௌசிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இது கேமரா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணல. கேமரா கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. மேலே ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபேஸை காட்ட வேணாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கேமரா எடுக்கல. நெக்ஸ்ட்டு கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இதில் காட்டும் உங்களுக்கு. கேலண்டர் இருக்குது, கிளாக் இருக்குது, மியூசிக். இதில் ஆல்ரெடி இன்டர்னல் மெமரி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 16 GB இருக்குது. இன்னொரு வேரியண்ட்டில் 64 GB இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து மியூசிக் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். ரெக்கார்டர் இருக்குது. ஓகேவா? கால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேசுனா கூட நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் சொன்னல 16 GB இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு 16 GB இருக்குது பாருங்கள். 16 GB காட்டுது. அதில் வந்து 5 GB 5.15 GB யூஸ் பண்ணிக்கிறாங்க. 10 GB 10.85 GB இருக்குது உங்களுக்கு அவைலபிள். நெக்ஸ்ட்டு வெதர், ஃபிட்னஸில் போகணும் அப்படின்னா அவுட்டோர் ரன்னு ஒன்று உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ், டெஸ்க்டாப் செட்டிங்ஸில் வந்து எப்படி டயல் பேட் இருக்கணும், ஓகேவா, அது காட்டுறது. தீம்ஸு, நெக்ஸ்ட்டு கூகுள், ஃபோனில் இருக்கிற மாதிரியே கூகுள் வந்து இதில் இருக்குது. பட் நெட்வொர்க் இப்போ இல்லைனாலும் நான் அதை அதுக்கு நான் காட்ட முடியலை. ப்ளே ஸ்டோரு உங்களோட ஐடி, ஜிமெயில் ஐடி போட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேப் இருக்குது. ஓகேவா? வாட்ச் ஃபேஸ்னால் ஆல்ரெடி ஃப்ரண்டில் இருக்கிற வாட்சஸோட டிஸ்பிளே இருக்கலாம் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டோரில் அது கூட இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டோரில் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு எதுவும் ஆப் வேணும்னா கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட்டில் போய்ட்டு இதில் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகேவா? ரிமோட் கேப்சர், நம்ம கேமரா கேப்சர் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. மியூசிக் கண்ட்ரோல் பண்ணதுக்கும் அது ஆப்ஷன் இருக்குது. இதிலே காட்டுது. பட் கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஃபோனை. ஃபைண்ட் மை டிவைஸ், இதுவும் நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணால் இந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஃபேஸ் அன்லாக், நம்ம அன்லாக் ஃபேஸு ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது. ஓகேவா? இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தபிள் தான். ஒரு 3000 ரூபாய்க்கு இதை மாதிரி ஒர்த்தபிளாக கிடைக்கிது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷனுங்கிறது சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரன்னு, பைக் ரைடு, பாஸ்கெட் பாலு, ஒவ்வொரு கேமுக்கும் வந்து என்னென்ன ஒவ்வொரு கேமையும் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இதிலே வந்து உங்களுக்கு காட்டிருக்காங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒர்த்தபிளாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தபிளாக தான் இருக்குது. மேலேருந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 4G மோட் ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஓகேவா? ப்ளூடூத் ப்ளூடூத் ஆனில் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? மறுபடியும் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் கேட்கும், ஷட் டவுன், ரீபூட் கேட்கும். நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ரீசன்ட் டாஸ்க்கு என்னென்ன பண்ணணுமோ அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் என்ன பண்ணலாம், அது கூட டெலீட் பண்ண கூட டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிற ஒரு நல்ல மாடல், நல்ல வாட்ச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இதிலே வந்து கூகுள் எல்லாமே சர்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு வர்த்தபிள் மாடல் தான். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.